வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம ரெட்டோ ரெசிபீஸில் சூப்பரான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். கஷ்டப்பட்டு உளுந்தெல்லாம் அரைக்காமல் மிக்சியிலேயே ஈஸியாக மாவை அரைச்சி இந்த பன் தோசை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு 2 கப் அளவுக்கு பச்சரிசியை ஊற வைக்க போகிறேன். நான் ஆழாக்கள் எடுத்துருக்கேன். நீங்கள் ஏதாவது ஒரு கப்பை மெஷர்மெண்ட்டுக்கு எடுத்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதை ஊற வச்சுருங்க. குறைஞ்சது 3லேருந்து ஒரு 4 மணி நேரம் அப்படியே ஊறிட்டுருக்கட்டும். இப்போ 3 மணி நேரத்துக்கு அப்புறமா இந்த அளவுக்கு இது ஊறிருக்கு. இதை நான் ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து அப்படியே நைஸாக அரைச்சி எடுத்துக்கிறேன். இந்த அளவுக்கு இருக்கணும், திரியாக அரைக்க வேண்டாம். நல்லா ஸ்மூத் பேட்டராகவே அரைச்சிடலாம். இதை அரைச்சதுக்கப்புறமா எந்த கப்பில் நீங்கள் அரிசி எடுத்தீங்களோ அதே கப்பு அளவுக்கு 1 கப்பு வெள்ளை அவல் எடுத்துக்கோங்க. அதில் பாதி கப் அளவுக்கு தேங்காய் துருவல் நான் சில் எடுத்து அப்படியே அரைச்சிட்டேன். அதையும் இந்த மாதிரி ரொம்ப ஸ்மூத் பேட்டராக அரைச்சி இதில் நம்ம சேர்த்துடலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு, இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே மூடி வச்சிடலாம். இது நல்லா புளிக்கட்டும். ஓவர் நைட் கூட நீங்கள் வைக்கலாம். நான் ஒரு 8 மணி நேரம் கிட்டத்தட்ட வச்சுட்டேன். இப்போ திறந்து பார்க்கலாம். சூப்பராக பொங்கி வந்திருக்கு பாருங்கள். நீங்கள் உடனே யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஈனோ அந்த மாதிரி ஏதாவது சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ நான் ஒரு பேனில் 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். அதில் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, கொஞ்சமாக பச்சை மிளகாவும் கருவேப்பிலையும் நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துடுறேன். எல்லாமே நல்லா பொரிஞ்சதும் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க இந்த மாவில் இதை சேர்த்துடலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த தோசையை நான் ஆப்பக்கடாயில் செய்ய போகிறேன். ஏன்னா அந்த ஷேப் கிடைக்கும், அது ரவுண்டாக இருக்கணும் அப்படின்றதுக்காக. ஒரு கரண்டியை இதில் சேர்த்துட்டு அப்படியே விட்டுறலாம். உங்களுக்கு தேவைன்னா எண்ணெய் சேர்த்துக்கோங்க, இல்லைனா கூட வேண்டாம். எப்படி புஷ்ஷுன்னு பன்னு மாதிரி உப்பி வந்திருக்கு பாருங்கள். ஒரு பக்கம் வெந்த உடனே இன்னொரு பக்கம் திருப்பி போட்டாச்சு. 2 பக்கமுமே சூப்பராக வெந்திருக்கு. ரொம்பவே சாஃப்டாக குண்டு குண்டாக பன் தோசை ரெடி ஆயாச்சு. இது கூட எல்லா சட்னியுமே சூப்பராக இருக்கும். நான் இன்றைக்கி வடகரையோடு சர்வ் பண்ணுறேன். இது எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதோட டெக்ஸ்டர் உள்ளே ரொம்ப சாஃப்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை என்னோட கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க. இது பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. நம்ம சேனல் மைதிலிஸ் ரெட்டோ ரெசிபீஸையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே வர பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிங்கன்னா எல்லா நியூ வீடியோஸும் உங்கள் நோட்டிஃபிகேஷனுக்கு உடனே சேரும். தேங்க்யூ.